ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சூப்பரான கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதுக்கு நம்மளுக்கு 3/4 கிலோ உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி பெருசாக இருக்க உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி வெளியே இருக்க தோலை சீவிட்டு பாட்டமையும் டாப்பையும் கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனான ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு. இப்போ சைடில் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் உள்ளே சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இது கோல்டு வாட்டரில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நான் சோக் பண்ணி எடுத்துகிட்டு, அடுத்தது ஒரு ஹாட் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு இதில் போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்க ஒரு பிளேட்டில் தவை போட்டு எடுத்துக்கோங்க. டிஷ்யூ கூட போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஈரம் பதம் போயிட்டக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம டபுள் ஃப்ரைங் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் ஆயிலில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வெளியே ப்ரௌன் ஆகக்கூடாது, ஆனால் உள்ளே சாஃப்டாக வெந்திருக்கும் இந்த மாதிரி. இப்போ நம்ம டபுள் ஃப்ரை திரும்பி இதை ஹாட் ஃப்ளேமில் நல்லா ஹீட்டாக இருக்க ஆயிலில் 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளியே நல்லா ப்ரௌன் கலரில் வெந்திருக்கும். இப்போ சீசனிங்காக கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் ரெட் சில்லி, கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர், நீங்கள் பிளாக் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா வெளியே நம்மளுக்கு கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.